Happy morning, students. Today now we are going to talk about this lessons history 7th unit urban changes during the British period. ஆங்கிலேயர் ஆட்சியில் நகர்ப்புற மாற்றங்கள் என்னென்ன? Learning objectives to understand the growth and development of towns in ancient the medieval period. பண்டைய மற்றும் இடைக்கால நகரங்களினுடைய தோற்றம் அதனுடைய வளர்ச்சியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். Analyze the nature and features of அர்பனைசேஷன் அண்டர் த பிரிட்டிஷ் பீரியட். ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் நகர்மயமாதலினுடைய அம்சங்கள் எப்படி இருந்துச்சு. லேர்ன் அபவுட் த எமர்ஜென்ஸ் ஆஃப் நியூ அர்பன் சென்டர்ஸ் சச்சஸ் த கண்டோன்மெண்ட்ஸ் ஹில் ஸ்டேஷன்ஸ் அண்ட் போர்ட் சிட்டிஸ். புதிய மையங்களாக இருக்கக்கூடிய இராணுவ குடியிருப்பு, மலைவாழிடம் மற்றும் துறைமுக நகரங்கள் பற்றி தெரிந்து கொள்ளுதல். த லாஸ்ட் பார்த்திங்கன்னா trace the origin and growth of மெட்ராஸ். மெட்ராஸோட தோற்றம் மற்றும் வளர்ச்சி எப்படி உருவாகுச்சு அது வந்து லெசனில் பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன். த எவாலுவேஷன்ஸ் டவுன்ஸ் மீன்ஸ் அர்பன் செட்டில்மெண்ட், நகர்ப்புறம் has occurred in different ways of different stages. Towns flourished since prehistoric times in India. Town in India can be classified into ancient towns, medieval town and modern towns. நகரங்களினுடைய பரிமாணம் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவில் வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலிருந்தே நகரங்கள் வளர்ச்சி அடைய தொடர்ந்துச்சு. அதில் குறிப்பாக இந்தியாவில் உள்ள நகரங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஏன்ஷியன்ட் டைம்லேயே பண்டைய காலத்துலேயே பார்த்திங்கன்னா இடைக்கால நகரங்கள், நவீன நகரங்கள் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தப்பட்டுச்சு. ஏன்ஷியன்ட் டவுன்ஸ் அதாவது பண்டைய கால நகரங்கள் அப்படின்னு சொல்லும்போது இன் ஏன்ஷியன்ட் டவுன்ஸ் எமர்ஜ் இன் அண்ட் அரவுண்ட் த ரெசிடென்ஷியல் பிளேஸ் ஆஃப் கிங்ஸ் அண்ட் இட்ஸ் லொக்கேஷன் ஈஸிலி accessible to sea and river for trade. Most of the development as a administrative, religious and cultural centers. இதெல்லாம் சொல்லலாம். பண்டைய கால நகரங்கள் அப்படின்னு சொல்லும்போது கடல் மற்றும் ஆறுகளை அருகாமல் எங்கே குடியிருப்பு இருந்துச்சுன்னா அது பக்கத்துலேயே போய் போகிற அளவுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா நகரங்கள் அப்படின்றது பண்டைய காலத்தில் அமைக்கப்பட்டிருந்துச்சு. குறிப்பாக நிர்வாகம், சமயம் மற்றும் பண்பாட்டு மையங்களை வளர்த்தது. அது எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த இதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஹராப்பா, மொஹஞ்சதாரோ, வாரணாசி, அலகாபாத் அண்ட் மதுரை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பண்டைய கால நகரங்களில் மிகவும் புகழ் வாய்ந்த நகரங்களாக கருதப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மிடிவல் டவுன்ஸ். அப்போ மிடிவல் டவுன்ஸ் சொல்லும்போது இடைக்காலத்தில் டூரிங் த மிடிவல் டைம்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டவுன் டெவலப்ட் as headquarters of principalities and kingdoms. The function either fort city or port city. Important among them are Delhi, Hyderabad, Jaipur, Lucknow, Agra and Nagpur. அப்போ இடைக்காலத்தில் பெரும்பாலான நகரங்கள் அந்த பெரிய பெரிய மாகாணத்தினுடைய தலைநகரங்களாக வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிச்சு. கோட்டை நகரங்களாகவும் துறைமுகம், ஃபோர்ட், எஃப்ஓஆர்டி மீன்ஸ் ஃபோர்ட்னா கோட்டை, போர்ட் பிஓஆர்டி போர்ட் அப்படின்னா துறைமுகம். அப்போ கோட்டைகளாகவோ துறைமுக நகரங்களாகவோ செயல்பட ஆரம்பிச்சு. அதில் முக்கியமானது எந்தெந்த பிளேஸஸ் சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா டெல்லி, ஹைதராபாத், ஜெய்ப்பூர், லக்னோ, ஆக்ரோ மற்றும் நாக்பூர் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மாடர்ன் டவுன்ஸ். இப்போ மாடர்ன் டவுன்ஸ்னு சொல்லும்போது நவீன கால நகரங்கள். அப்போ ஐரோப்பியர் வித் த அரைவ்டு ஆஃப் யூரோப்பியன் ப்ராட் அபவுட் த சேஞ்சஸ் இன் டெவலப்மெண்ட் ஆஃப் டவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐரோப்பியர்களுடைய வருகை நகரங்களினுடைய வளர்ச்சியில் புதிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. அதில் பார்த்திங்க அப்படின்னா கடலோர நகரங்கள் குறிப்பாக அவங்க உருவாக்குனது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஃபர்ஸ்ட் டெவலப்டு சம் கோஸ்டல் டவுன்ஸ் சச் அஸ் சூரத், டாமன், கோவா அண்ட் பாண்டிச்சேரி. இந்த நகரங்களையெல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா கடற்கரை ஓர நகரங்களை ஐரோப்பியர்கள் வருகையின் பின்பு உருவாக்கப்பட்டது. இந்தியாவில் தங்களை பிரிட்டிஷர்ஸ் என்ன செஞ்சாங்க நல்லா காலூன்ற வைத்து, அதாவது த பிரிட்டிஷ் ஆஃப்டர் கன்சாலிடேட்டட் த பவர் இன் இந்தியா டெவலப்டு 3 மெயின் சிட்டிஸ் மும்பை, சென்னை, கல்கத்தா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் குவார்ட்டர்ஸ். இங்கே என்ன செஞ்சாங்க அப்படின்னா
இந்த மும்பை, சென்னை, கல்கத்தா அந்த 3 நகரங்களையும் வந்து நிர்வாக தலைநகரங்களாகவும் வணிக மையங்களாகவும் அவங்களுடைய ஆளுமையில் வந்து இதை வந்து விரிவாக்கம் செய்ய ஆரம்பித்தாங்க. யூனிக் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் அர்பனைசேஷன்ஸ் அண்டர் த பிரிட்டிஷ். அப்போ ஆங்கிலேயருடைய ஆட்சியில் வந்து நகரமயமாகுதலினுடைய தனித்துவங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பாயிண்ட் வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன்ஸ். அதாவது 18th century ஸ்டார்டிங்கில் த பாலிசிஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ப்ரூவ்டு ஹார்ம்ஃபுல் டு த ப்ராசஸ் ஆஃப் அர்பனைசேஷன்ஸ். அதாவது 18ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் வந்து ஆங்கிலேயருடைய கொள்கைகள் வந்து எதற்கு எதிராக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகரமயமாதலுக்கு எதிராக இருந்தது. அப்புறம் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, the economic policies followed by the British led to the rapid transformations of Indian economy அப்படின்றாங்க. அப்போ அதற்கு பின்பு ஆங்கிலேயர்கள் வந்து பின்பற்றிய பொருளாதார கொள்கைன்னு சொல்லும்போது இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை விரைவாக ஒரு காலனித்துவமாக மாற்றுவதற்கும் நகரங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது வந்து அதற்கு வழிவகுத்து சென்றது. த ரேபிட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் இந்தியா எக்கனாமிக் இன்டு த கலோனியல் எக்கனாமிக் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் சிட்டிஸ். Towns and cities long famed for their specialized product gassed continually shrinking market. As a result, old populous manufacturing towns such as Dhaka, Murshidabad, Surat and Lucknow lost their previous importance. அப்போ நீண்ட காலமாக சிறப்பான ஒரு உற்பத்தி பொருளுக்காக புகழ்பெற்ற நகரங்கள் அப்படின்றது வந்து மார்க்கெட்டுடைய சந்தைகள் வந்து தொடர்ந்து குறைய ஆரம்பித்தது. இதன் விளைவாக புகழ்பெற்ற பழைய உற்பத்தி நகரம் அப்படின்னு சொல்லும்போது எதெல்லாம் சொல்கிறாங்கன்னா, டாக்கா, முர்ஷிதாபாத், சூரத், லக்னோ இது வந்து அதனுடைய முக்கியத்துவத்தை இழக்க ஆரம்பித்தது. ஏன் அப்படின்னா the entire industrial structure crushed down under the stiff competition of imported goods. அப்போ கடுமையான போட்டியின் ஒட்டுமொத்த தொழில்துறையும் கட்டமைப்பு வந்து செயலிழந்து போக ஆரம்பித்தது. The traditional industrial based in Indian cities may be indigenous handicrafts products was destroyed by industrial revolution. The high important duties and other restriction imposed to the import of Indian good into Britain and Europe led to the decline of Indian industries. நீண்ட காலமாக சிறப்பாக உற்பத்தி பொருளுக்காக புகழ்பெற்ற நகர்ப்புற சந்தைகள் அப்படின்றது வந்து குறைய ஆரம்பித்தது. பாரம்பரிய தொழில்களை வந்து அடிப்படையாக கொண்டிருந்த இந்திய கைவினை தொழில் பொருட்கள் உற்பத்தி செய்யக்கூடிய நகரங்கள் அது வந்து என்ன செஞ்சு அப்படின்னா, இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் காரணமாக அழிவுற தொடங்கியது. அப்புறம் அந்த இறக்குமதி அப்படின்னு சொல்லும்போது த ஹை இம்போர்ட் டியூட்டிஸ் அண்ட் அதர் ரெஸ்ட்ரிக்ஷன் இம்போஸ்ட் ஆஃப் on the import of Indian goods into Britain and Europe led to the decline. இறக்குமதி வரி மற்றும் ஏற்றுமதி சார்ந்த பிற கட்டுப்பாடுகள் அப்படின்றது வந்து இந்திய பொருட்களின் மீது பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் வந்து என்ன செய்யப்பட்டது, இறக்குமதி செய்யப்படுவது அப்படின்றது வந்து குறைய ஆரம்பித்தது. இவ்வாறு வந்து இந்தியா பிரிட்டன் இதனுடைய என்ன செஞ்சு தன்னுடைய இந்தியாவுக்குள்ள வந்து அவங்களுடைய இண்டஸ்ட்ரி உருவாகிறதுக்கு தான் வந்து காரணமாக இருந்தது. இந்தியன் பிகேம் த அக்ரிகல்ச்சர் காலனி ஆஃப் பிரிட்டன். அப்போ இந்தியா அப்படின்றது வந்து ஒரு வேளாண்மை மையமாக இந்தியா பிரிட்டன் அதனுடைய என்ன செஞ்சு குடியேற்றமாக மாற ஆரம்பித்தது. அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த க்ரோத் ஆஃப் நியூ அர்பன் சென்டர்ஸ். அதாவது ஆங்கிலேயர் ஆட்சியில் நகர்மயமாதல். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆங்கிலேயர் ஆட்சியில் நகர்மயமாதலுடைய தனித்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில்
நகர்மயமாதல் வந்து குறையிறது எப்படி குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, the gradual erosion king's power led to the demise of town associated with their rules. Agra, once an imperial city in the first quarter of the 19th century, was surrounded by the extensive rains all around. அப்போ இந்த இந்திய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும்போது காலனி பொருளாதாரமாக மாறியதுனால உற்பத்தியாளர்களுடைய சந்தை அப்படின்னு சொல்லும்போது தொழிற்சாலைகளுக்கு உற்பத்தியாளர்களுடைய சந்தையாகவும் தொழிற்சாலைகளுக்கு கச்சா பொருட்களை வழங்கும் இடமாக மாறியதோடு இல்லாமல் நகரங்களில் உள்ள தொழிற்சாலைகள் வணிக தளங்கள் அப்படின்றது வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஏன் அப்படின்னா நகர்மயமாதல் அப்படின்றது வந்து குறைய ஆரம்பித்ததின் விளைவாக. அது மட்டும் இல்லாமல் மன்னர்களுடைய அதிகாரங்கள் வந்து படிப்படியாக சரிய தொடங்கி 19ஆம் நூற்றாண்டில் அதுவரை வந்து பேரரசின் தலைநகரமாக இருந்த ஒரு ஆக்ரா வந்து முற்றிலும் வந்து அழிக்கப்பட்டது. பிரிட்டிஷாரினுடைய பல்வேறு ஏகாதிபத்திய கொள்கைகளின் விளைவாக இந்திய அரசுகள் வந்து தங்களுடைய ஆட்சி பகுதியை வந்து என்ன செஞ்சாங்க, இழக்க ஆரம்பித்தனர். இந்த மாதிரி வந்து அழிவுற ஆரம்பித்தது. Another factor which contributed to the decline of urban centers of the pre-British period was the introduction of the network. 1853 பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து இருப்பு பாதைகள், அதாவது ரயில்வே ரோடு வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. ரயில்வே அறிமுகப்பட்டதன் விளைவாக வர்த்தக பாதைகள் அப்படின்றது வந்து திசை திருப்பப்பட்டு ரயில் நிலையத்தின் மூலமாக மூலப்பொருட்கள் வந்து என்ன செய்யப்பட்டது, ஏற்றுமதி செய்யும் மையமாக மாறியது. இதன் விளைவாக வந்து பிரிட்டிஷார்கள் வந்து நாட்டின் ஒவ்வொரு மூலை முடுக்கு எல்லாமே வந்து சென்றடைகிறதுக்கு வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து வழிவகுத்ததுனால கிராமங்களுடைய பாரம்பரிய தொழில்கள் அப்படின்றது வந்து அழிவுற தொடங்கியது. நிறைய வந்து இதன் விளைவாக வந்து என்ன செஞ்சு ஆரம்பிச்சு சீர்குலைய ஆரம்பித்தது. த growth ஆஃப் நியூ அர்பன் சென்டர்ஸ், புதிய நகர மையங்களுடைய வளர்ச்சி. அப்போ அப்படி பார்க்கும்போது பிரிட்டிஷ் டெவலப்மெண்ட் நியூ சென்டர்ஸ் ஆஃப் ட்ரேட் லைக் கல்கத்தா, மெட்ராஸ் அண்ட் பாம்பே ஆன் த ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் கோஸ்டல் ஏரியாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கிழக்கு மற்றும் மேற்கு கடலோர பகுதிகளில் கல்கத்தா, மதராஸ் மற்றும் பம்பாய் இந்த பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷினுடைய புதிய வர்த்தக மையங்களாக உருவாக ஆரம்பித்தது. அப்போ அதில் புதிய வர்த்தக மையங்கள் அப்படின்னு சொல்லும்போது எப்படி உருவாக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் அப்படின்னு சொல்லும்போது 1639, பாம்பே 1661, கல்கத்தா 1690. அப்போ வந்து இதெல்லாம் வந்து இந்த நகரங்கள் வந்து பிரிட்டிஷார் வந்து என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, கடுமையான முறையில் வந்து வலுப்படுத்த ஆரம்பித்தார்கள். From the mid-18th century, there was a new phase of changes as the British gradually acquired the political control after the Battle of Plassey 1757 and the trade of English East Indian Company expanded. அதாவது 18ஆம் நூற்றாண்டின் மையப்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா 1757 என்ன ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா 1757ஆம் ஆண்டு பிளாசி போருக்கு பின்னர் வந்து ஆங்கிலேயருடைய அரசியல் ஆதிக்கம் அப்படின்ற பார்க்கும்போது கிழக்கிந்திய நிறுவனத்தினுடைய வர்த்தகம் வந்து விரிவடைய ஆரம்பித்தது. A new trend of urbanization being in the later half of 19th century as a result of opening Suez Canal, introduction of steam navigation, constructions of railway canals, harbors, growth of factory industries, coal mining, tea plantation, banking, shipping and insurance. Change in the networks of trade wherein reflected the development of urban centers. இதன் விளைவாக சூயஸ் கால்வாய், நீராவி போக்குவரத்து அறிமுகம், சாலை போக்குவரத்து,
ரயில்வே சாலைகள், கால்வாய், துறைமுகங்கள், தொழிற்சாலை வளர்ச்சி, நிலக்கரி சுரங்கம், தேயிலை தோட்டம், பேங்கிங், கப்பல் போக்குவரத்து, காப்பீட்டு வளர்ச்சி. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 19th செஞ்சுரியுடைய பிற்பகுதியில் வந்து நகரமயமாக்கலினுடைய புதிய போக்கு அப்படின்றது வந்து உருவாக ஆரம்பித்தது. அப்போ இதன் விளைவாக நகர்ப்புற மையங்கள் வளர்ச்சியில் வந்து பிரதிபலிக்க ஆரம்பித்தது. அப்போ போர்ட் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது துறைமுக நகரங்கள். அப்போ துறைமுக நகரங்கள் அப்படின்னு சொல்லும்போது த பிரிட்டிஷ் அரைவ்ட் இன் இந்தியா ஃபார் த ட்ரேடிங். மெட்ராஸ், கல்கத்தா அண்ட் பாம்பே பிகேம் த இம்பார்ட்டன்ட் போர்ட். அதாவது ஆங்கிலேயர் வர்த்தகம் அப்படின்னு சொல்லும்போது வியாபாரம், வணிகம். அப்போ இந்தியாவுக்கு வந்து வர்றாங்க எதன் வழியாக அப்படின்னா மதராஸ், கல்கத்தா மற்றும் பம்பாய். இங்கே என்ன அப்படின்னா துறைமுகங்களாக மாறியது. இவை வந்து என்ன செஞ்சிச்சு அப்படின்னா ட்ரேடு, வணிகத்தில் முக்கிய பங்கு வந்து வகிக்க ஆரம்பிச்சது. அப்போ ஐரோப்பிய பாணியிலான உயரமான கட்டடங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த நகரங்களில் வந்து பிரிட்டிஷார் மூலமாக வணிக பகுதிகளாக மாற ஆரம்பித்தது. அது மட்டும் இல்லாமல் the English East Indian Company built its factories and fortified them for the protection for their settlement. Fort St. George in Madras and Fort William in Calcutta were the best example சொல்கிறாங்க. இப்போ குடியேற்றத்தினுடைய பாதுகாப்பிற்காக வந்து பிரிட்டிஷார் என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, கோட்டைகளை வந்து அமைக்க ஆரம்பித்தாங்க. அதில் மிகவும் குறிப்பிடத்தக்கது ஃபேமஸானது என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து புனித ஜார்ஜ் கோட்டையும், கல்கத்தாவில் வந்து புனித வில்லியம் கோட்டை, வில்லியம் ஃபோர்ட். இது வந்து சிறந்த எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. உங்களுக்கு பிக்சரில் கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள், வில்லியம் ஃபோர்ட் கல்கத்தாவில் இருக்குது. அப்போ இந்த காலனி, அதாவது கலோனியல் அர்பன் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா ஃபோர்ட் சிட்டிஸ், அதாவது துறைமுக காலனித்துவ நகர வளர்ச்சி எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் சிட்டிஸ், செகண்ட் ஒன் வந்து கண்டோன்மெண்ட்டு. இப்போ கண்டோன்மெண்ட்னு சொல்லும்போது இராணுவ குடியிருப்பு. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன்ஸ், மலைவாழிடங்கள். அப்புறம் வந்து ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ரயில்வே நகரங்களாக காலனித்துவ நகர வளர்ச்சி அப்படின்றது வந்து மாற ஆரம்பித்தது. இது வரைக்கும் இருக்கட்டும், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.